காளிமா கிட்ட இருந்து ரொம்ப ஸ்பெஷலான மெசேஜ் உங்களுக்கும் உங்களுக்கு ரொம்ப பிடித்தவர்களுக்கும் இந்த மெசேஜை நான் உங்களோட ஷேர் பண்ண போறேன். நம்ம எல்லாருக்குமே லைஃப்ல யாராவது ஒருத்தரை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும். அது அவங்க கிட்ட நம்ம ஷேர் பண்ணுவோம், ஷேர் பண்ண மாட்டோம், வாட் எவர் இட் மைட் பி. பட் அவங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு மெசேஜ் கொடுக்க முடியும்னா இந்த காளிமா கார்ட்ஸோட நான் உங்களுக்கு அந்த மெசேஜை ஷேர் பண்ண போறேன். ஸோ இந்த ரீடிங்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நபரை நினைச்சுக்கோங்க. உங்க 2 பேருக்கு நடுவுல இருக்கிற நல்ல விஷயங்களை பத்தி நம்ம பேசலாமா? தெரியல, ரீடிங் எப்படி வரப்போகுதுன்னு தெரியல, பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி ஐ வாண்ட் டு டெல் யூ, இன்னைக்கு நீங்க சூஸ் பண்ண போற கார்ட்ஸ் மேஜிக் இல்லைன்னா அபண்டன்ஸ். ஓகே, ரெண்டுமே பிடிச்சிருக்கும் எல்லாருக்கும். ஏன்னா லைஃப் மேஜிக்கலாவும் இருக்கணும்னு நினைப்போம், வர நல்ல விஷயங்கள் அனைத்தும் அபண்டன்ட்டா வரணும் அப்படின்றதையும் நம்ம நினைப்போம். ஸோ நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு மேஜிக் வேணுமா அபண்டன்ஸ் வேணுமான்னு. எதை நீங்க சூஸ் பண்ணாலும் சரி, அந்த மாதிரியான மெசேஜா நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் காளிமா கார்ட்ஸ்ல. பிகாஸ் இட் இஸ் ஸ்பெஷல் ஃப்ரைடே. ஹாய் ஹலோ ஆல், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்க ஆர் பேசுறேன். நம்ம 6 சென்ஸ் யூடியூப் சேனலுக்கு நீங்க கொடுத்துட்டு வர சப்போர்ட்டுக்கு என்னோட நன்றிகள். மறந்துடாதீங்க, என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் டேரட் 6 சென்ஸ், நிறைய புதிய புதிய விஷயங்கள் அதுல பண்ணிக்கிட்டு இருக்கோம். வாங்க அதையும் பாருங்க. இங்க சப்போர்ட் பண்ற மாதிரி அங்கேயும் உங்களோட சப்போர்ட்டை எனக்கு கொடுங்க. ஸோ வாங்க, இன்னைக்கு நீங்க எனக்கு சொல்லுங்க. சரி, இது இங்கே இருக்கட்டும். திஸ் இஸ் a right spot. எஸ், ஓகே. ஸோ இன்னைக்கு நீங்க சொல்லுங்க, காளிமா கார்ட்ஸ் தான் நம்ம எடுக்க போறோம். நீங்க எதை சூஸ் பண்ண போறீங்க? மேஜிக்கா அபண்டன்ஸா? உங்களுக்கு வாழ்க்கையில என்ன வரும்? எஸ், நான் திருப்பியும் சொல்றேன், இட்ஸ் கோயிங் டு பி மோர் ஆஃப் பார்ட்னர்ஷிப் ரீடிங் தான். பட் நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு லைஃப்ல மேஜிக் வேணுமா அபண்டன்ஸ் வேணுமா? சூஸ் பண்ணுங்க. நீங்க சூஸ் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள உங்களுக்கான கார்ட்ஸை நான் கண்டிப்பா எடுத்துடுறேன். ரைட், ரொம்ப பியூட்டிஃபுல்லான கார்ட்ஸா இருக்க போது, வாங்க பார்க்கலாம். கார்ட் ஷஃப்லிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நான் எப்பவுமே எம்ஃபசைஸ் பண்றது இது செட் 1. ஓகே, செட் 1 இல்லை, மேஜிக். உங்க வாழ்க்கையில உங்களுக்கு தேவையான மேஜிக் என்ன அப்படின்றத பார்க்க போறீங்க. அண்ட் தட் பீங் செட், இந்த பக்கம் அழகான அபண்டன்ஸ். ஓகே, ஸோ சொல்லுங்க, இப்போ உங்களுக்கு லைஃப்ல என்ன வேணும்? மேஜிக் வேணும்னா மேஜிக் கார்டு சூஸ் பண்ணுங்க. இல்லைங்க, அபண்டன்ஸ், ஒரு நிறைவான வாழ்க்கை வேணும் அப்படின்னு சூஸ் பண்ணிட்டீங்கன்னா இதை சூஸ் பண்ணுங்க. முதல்ல இந்த கார்ட்ஸோடைய அர்த்தம் என்னன்னு பார்த்துடலாம், அதுக்கப்புறம் நம்ம ரீடிங் பண்ணலாம். ஸோ முதல்ல எனக்கு சொல்லுங்க, எது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு. சரி வாங்க, இப்போ என்ன மாதிரியான மெசேஜஸ் உங்களுக்கு வருதுன்னு பார்க்கலாமா? ஸோ முதல்ல மேஜிக்குக்கான கார்டு எடுத்துட்டு நீங்கள் ஒருவேளை மேஜிக் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த கார்ட்ஸை சுற்றி வர அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு ரொம்ப பிடித்தவருக்குமான மெசேஜாக நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். அண்ட் அபண்டன்ஸ், இந்த கார்டை நீங்கள் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இதை சுற்றி வர கார்ட்ஸும் உங்களுக்கான மெசேஜாக நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஆல்ரைட், ஸோ முதல்ல மேஜிக்கான கார்டு எடுக்க போகிறேன். ஆர் யூ ரெடி? எஸ், தர்மா ஆஃப் காளி. ஓகே, இந்த கார்டை பார்த்தோன்னே எனக்கு என்ன தோணுதுன்னா, யூ ஜஸ்ட் ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். நம்ம வாழ்க்கையில் ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதுக்கு ஒரு டிவைன் டிசைன் இருக்கு. ஓகே, உதாரணத்துக்கு நம்ம ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா நம்ம ஒரு ப்ளூ பிரிண்ட் போடுறோம். அந்த ப்ளூ பிரிண்ட்டை வச்சுதான் அந்த வீடையே நம்ம கட்டி முடிப்போம். அந்த மாதிரி இந்த கார்டு உங்களுக்கு வருதுன்னா இப்போ கரண்ட்ல உங்க வாழ்க்கையில நடக்கிற அத்தனை விஷயங்களும் ஏற்கனவே உங்களுக்கு நடக்கணும் அப்படின்னு விதிக்கப்பட்ட உண்மையாகும். ஓகே, நீங்க என்ன தெரியுமா பண்ணணும்? இது நடக்கிற எல்லாமே என்னுடைய நலனுக்காக நடக்குது அப்படின்றத முதல்ல புரிஞ்சுக்கணும். ஓகே, இது ஆக்சுவலி சொல்றது ரொம்ப ஈஸி. பட் அதை நம்ம கன்சிடர் பண்ணி பார்க்கும்போது அந்த சிச்சுவேஷன், நிஜமாவே ஒரு சிச்சுவேஷன், ஒரு டாஸ்க், ஒரு சேலஞ்சிங்கான சிச்சுவேஷன் வரும்போது அதை நம்மளால அப்ரிஷியேட் பண்ண முடியாம போயிடுது. சரி, என்னதான் இருந்தாலும் நம்ம இவ்வளோ கஷ்டப்படணுமா அப்படின்ற எண்ணம் வரும். அந்த நேரத்துல தான் தர்மா ஆஃப் காளி, இந்த அம்மாவுடைய எனர்ஜி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இவங்க ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு ஒரு நீ இப்படிதான் வாழணும், இதுதான் உனக்கு நிரந்தரம் அப்படின்ற ஒரு மேஜிக்கை உங்க வாழ்க்கையில அப்படியே ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விடுவாங்க. ஏன்னா நீங்களே கவனிச்சிருப்பீங்க, ஒரு சில நேரம் நம்ம ரொம்ப வருத்தப்படுவோம். என்னடா நம்ம வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு நம்ம நினைச்சு பயங்கரமா வருத்தப்படுவோம். பட் அதே ஒரு சில நேரத்துல சரி, இது எனக்கு விதிக்கப்பட்டிருந்தா, இதுதான் என் தலையெழுத்துனா நான் அதை அனுபவிச்சுட்டு போறேன் அப்படின்ற ஒரு மனப்பக்குவமும் நமக்கு வந்துடும். அதை நம்ம நிறைய நேரத்துல விரக்தியில தான் சொல்லுவோம்னு வச்சுக்கோங்க, ரொம்ப வருத்தப்பட்டு தான் சொல்லுவோம். பட் அது ஒரு நிதர்சன உண்மையா நமக்கு புரிய வரும். இது முதல் முக்கியமான விஷயம். உன் வாழ்க்கையில நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் உனக்காக ஏற்கனவே அமைக்கப்பட்டது.
பட் இதை தாண்டி உனக்கு ஒரு புதிய வாழ்க்கை வேணும்னா முதல்ல யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் தட் நீ இதை இப்போ ஃபேஸ் பண்ணி ஆகணும் அப்படின்றத நீ புரிஞ்சுக்கிட்டேன்னா அடுத்து நான் வந்து உன் வாழ்க்கைக்குள்ள வருவேன். எவ்வளோ அழகான ஒரு எனர்ஜி பார்த்தீங்களா? அந்த மாதிரி தர்மா ஆஃப் காளி, காளிமாக்கே தர்மம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப அழகான விஷயங்கள் இந்த அம்மாவுடைய எனர்ஜியில இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கார்டு வருதுனாலே உங்களுக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் ப்ராக்ரெஸ் இருக்கு. நல்லா கவனிங்க. ஒரு ஸ்பிரிச்சுவல் ப்ராக்ரெஸ் இருக்கு. அந்த ஸ்பிரிச்சுவல் ப்ராக்ரெஸை நீங்க கவனிக்க மாட்டேங்கிறீங்க. வாழ்க்கையில எல்லாருமே ஒரு ஒரு கட்டத்துல இருப்போம். அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியை கவனிக்கிற ஒரு பக்குவத்துல இருப்போம். சில நேரத்துல இல்ல என்னத்த ஸ்பிரிச்சுவலா இருந்து நான் பண்ண போறேன் அப்படின்ற ஒரு மேற்போர்க்கான ஒரு சிந்தனைக்குள்ள வருவோம். எதா இருந்தாலும் சரி. பட் இந்த எனர்ஜி நீங்க வந்து சரி இது வந்து எனக்கு விதிக்கப்பட்டது, நான் வந்து இதை ஃபாலோ பண்ண போறேன் அப்படின்னு நீங்க நினைக்கிற நேரத்துல ஓகே இந்த எனர்ஜி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா யூ வில் ப்ரொக்ரெசிவ்லி கிராஜுவலி கெட் இன் டு ஒரு ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி. அண்ட் மூணாவதா நீங்க ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க ஆரம்பிச்சிருவீங்க. சரி இது இப்போ நடக்குது, ஓகே ஃபைன், அன்னைக்கு நான் இப்படி பண்ணேன் அதனால இப்படி நடக்குது. இதெல்லாம் நீங்க உங்களுக்குள்ளேயே நீங்க அதான் காளிமா கார்ட்ஸ் வந்து இட் இஸ் எனர்ஜி, ஆற்றல். சும்மா அப்படியெல்லாம் வந்து இந்த எனர்ஜியை நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ணவே முடியாது. ஸோ இந்த எனர்ஜி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு எனர்ஜியா இருக்கும் பட்சத்தில் நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது சின்ன சின்ன விஷயங்கள், உங்க மனமாற்றத்துல இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை நீங்க புரிஞ்சுக்கணும். எப்படி ஒரு சில விஷயத்த அக்செப்ட் பண்றீங்க, ரொம்ப வலி கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிற ஒரு விஷயத்த நீங்க அப்படியே ஒண்ணுமே இல்லாம முடிச்சு விட்டுருப்பீங்க. இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு நீங்க நினைச்ச விஷயங்கள், ஒரு சில விஷயங்கள் வந்து பயங்கரமா உங்களை வச்சு செய்யும். நம்ம அதுக்கு கோவப்படுவோம், ஹேண்டில் பண்ண தெரியாம கஷ்டப்படுவோம், நிறைய விஷயங்கள். ஸோ தர்மா ஆஃப் காளி வந்து நம்மள சைக்கலாஜிக்கல் லெவல்ல நம்மள அடுத்த கட்டத்துக்கு கூட்டிட்டு போகும். ஒத்துக்கோ, இதான் உண்மை, ஒத்துக்கோ ஒத்துக்கோ ஒத்துக்கோன்ட்டு நம்மள அடுத்த கட்டத்துக்கு கூட்டிட்டு போற எனர்ஜி தான் இந்த தர்மா. ஸ்பிரிச்சுவல் லா, காளிமாவுடைய லாவே இதுதான். ஸோ ரொம்ப அழகான ஒரு கார்டு உங்களுக்கு வந்திருக்கு. ஐ திங்க் தட் இஸ் மேஜிக். உங்களுடைய சைக்கலாஜிக்கல் லெவல், உங்க தாட்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த டிஃப்ரென்ஸ் தான் இங்க நீங்க பாக்குறது. ஓகே, ஸோ கண்டிப்பா உங்க எண்ணங்கள்ல மாற்றங்கள் வரும்பொழுது அது ஆக்சுவலி வர ஆரம்பிச்சிருச்சு உங்களுக்கு. நீங்க இனிமே தான் வரணும்னு நினைக்காதீங்க, அண்டர் கிரவுண்ட்ல வர ஆரம்பிச்சிருச்சு. ஆமா அப்படின்னா தர்மா ஆஃப் காளி அப்படின்ற பேரை கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணுங்க. மேஜிக் அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணுங்க. ஓகே, அதே உங்களுக்கு அபண்டன்ஸ் வந்திருந்தா உங்களுக்கு என்ன கார்டு வருதுன்னு பார்க்கலாமா? நீங்க அபண்டன்ஸ் தான் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அபண்டன்ஸ் அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணுங்க. குணதந்திரிகா, அதாவது நீங்க எப்பெல்லாம் இப்போ இந்த கார்டு கேட்குறப்போ ஏதோ தேங்கி நின்ன மாதிரி, நான் எந்த பக்கம் நான் போகணும், இப்போ நான் என்ன செய்யணும், எனக்கு வேற வழி தெரியல, நான் என்ன செய்யணும்னே எனக்கு தெரியல, அந்த மைண்ட் செட்ல இருக்கீங்க. அதனாலதான் நீங்க உங்க வாழ்க்கையில அபண்டன்ஸ் வரணும் அப்படின்னு ரொம்ப எதிர்பார்க்குறீங்க. நிறைய இமோஷனல் பெயின் உங்களுக்கு இருக்கு, ஏதோ ஒரு விஷயம் உங்களை கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதனாலதான் இந்த கார்டு உங்களுக்கு வந்திருக்கு. ரொம்ப அழகான சக்ராஸை நோட் பண்ணக்கூடிய ஒரு கார்டு கூட இது. மைண்ட், பாடி அண்ட் சோல், சத்வா, ராஜஸ் அண்ட் தமஸ் அப்படின்னுவாங்க இந்த கார்டை. இது வந்து அதாவது அது ஒரு வார்த்தை இருக்கு, பீஸ்ஃபுல் டிட்டாச்மெண்ட். அதாவது ஒரு விஷயம் வேண்டாம் அப்படின்னு நம்மளே மனசார சில நேரத்துல ஒதுங்கிடுவோம். இல்லை இது வேண்டாம் நமக்கு, ஒதுங்கிடலாம் அப்படின்னு நினைச்சு ஒதுங்குவோம். அப்படி ஒதுங்கும் போது அதை பர்சனலா எடுத்துக்காம சரி இப்போ இந்த நேரத்துல இது நடக்க வேண்டியது எனக்கு நடக்குதுன்னு பீஸ்ஃபுல்லா அதை லெட் கோ பண்ணுங்க. லெட் கோ ஆஃப் இட் பீஸ்ஃபுல்லி. இன்ஃபேக்ட் இன்னைக்கு நான் வந்து 1111 மெசேஜ் இன்ஸ்டாகிராம்ல அதுதான் போட்டிருந்தேன். என்னோட டேரட் 6 சென்ஸ் பேஜ் போய் பாருங்க, லெட் கோ பத்தி போட்டிருக்கேன், அதே வந்திருக்கு. கஷ்டம் இல்லாம சரி இனிமே நடக்கிறது நல்லா நடக்கட்டும் அப்படின்னு பீஸ்ஃபுல்லா நீங்க அப்படியே டிட்டாச் பண்றீங்க பாருங்க. சரி இது வரைக்கும் நடந்தது இல்லை, இந்த அளவுக்கு நடந்தது இல்லை, அது எனக்கு போதும் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு போறீங்கன்னா இந்த கார்டு தான். ஸோ நீங்க இப்போ கன்ஃபியூஸ்டா இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல ஒரு என்லைட்மெண்ட் வேணும், அடுத்தது என்ன செய்யலாம் அப்படின்ற ஒரு என்லைட்மெண்ட் வேணும்னா திஸ் இஸ் த கார்டு. அண்ட் இந்த கார்டு உங்களுக்கு வந்திருக்கு. இந்த கார்டை பார்த்தோன்னா லெட் கோ. இந்த கார்டு வந்து ஒரு மருத்துவர் மாதிரி. ஒரு மருத்துவரோட வேலை என்ன, நமக்கு தேவையான கைடன்ஸை கொடுக்குறது. சரி கவலைப்படாத, பார்த்துக்கலாம், இதுதான் மருந்து, இதை சாப்பிடு, இது சரியாயிடும், இது செஞ்சா இது சரியாயிடும். நமக்கு ஒரு கைடன்ஸ், நம்ம ஆரோக்கியத்துக்கு ஒரு கைடன்ஸ், நம்ம உள்ளத்துக்கு ஒரு கைடன்ஸ் வேணும், நம்ம எண்ணங்களுக்கு ஒரு கைடன்ஸ் வேணும்னா குணதந்திரிகாமா.
இந்த ஆற்றல் வந்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஸ்லோவாக அந்த ஆங்ஸைட்டி முதல்ல நம்மளை விட்டு போக ஆரம்பிக்கும். குணதந்திரிக்காமா அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்க. நிறைய அபண்டன்ஸ் அவங்க உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைங்க. அந்த ஆங்ஸைட்டியை கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் வாழ்க்கையிலேருந்து எடுக்க ஆரம்பிப்பாங்க. ஆங்ஸைட்டி போனாலே அடுத்து என்ன வரும்? ஸ்ட்ரெஸ் ரிலீவ் ஆகும். ஸ்ட்ரெஸ்ஸை நம்ம வாழ்க்கையை விட்டு போயிட்டாலே நம்ம லைட் ஆகிடுவோங்க. ஸோ இந்த 2 கார்ட்ஸோடைய அர்த்தத்தையும் நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். இப்போ ஒரு கார்டுக்குமான அர்த்தத்தை நம்ம இப்போ பார்த்துடலாம் வாங்க. ஸோ இது ஒரு லைவ் ரீடிங்காக நான் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த அபண்டன்ஸ் கார்டை ஐ வில் கீப் இட் ஹியர். ஸோ ஃபஸ்ட்டு மேஜிக் அதுக்கான கார்டை வந்து நம்ம பார்த்துடலாம். இது நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கொடுத்துருந்தாங்கன்னு. ஸோ எப்போல்லாம் நான் வந்து ஐ யூஸ் த காலி கார்ட்ஸ், நான் அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா எனக்கு ரொம்ப ஓவர்ட்லி பெனிஃபிஷியலாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப நல்ல கார்ட்ஸ். எஸ், ஸோ வாங்க. மேஜிக் உங்களுக்கு ரொம்ப பிடித்தவர்களுக்கும் உங்களுக்குமான மெசேஜ் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? முதல்ல கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடித்த அந்த ஒரு நபர் யார்? சொல்லணும்னா சொல்லலாம், இல்லை அவங்க இனிஷியல், நான் வந்து ஆர் அப்படின்னு சொல்கிற மாதிரி அவங்க இனிஷியலை கூட நீங்கள் போட்டுடலாம். கார்டு தானா திருப்புது. சக்சஸ். உங்களுக்கும் நீங்க இப்ப நினைச்சீங்கல்ல ஒருத்தங்களுக்கு, ஒருத்தங்களை பத்தி, உங்க பார்ட்னரா இருக்கலாம், யாரா வேணாலும் இருக்கலாம், அவங்கள பத்தி நீங்க நினைச்சிருந்தீங்க இல்லையா? உங்க 2 பேருக்கும் சமமா நீங்க ஏதாவது யோசிச்சிருக்கலாம் ஒண்ணு, இல்ல தனித்தனியா உங்க வாழ்க்கையில ஏதாவது நடக்கணும்னு நினைச்சிருக்கலாம். ஒண்ணு சேர்ந்து ஒரு விஷயம் நடக்கணும், இல்ல தனித்தனியா நடக்கணும்னு நீங்க நினைச்சிருக்கலாம். நீங்க எது நினைச்சிருந்தாலும் ஓகே, அது ரொம்ப ஒரு விக்ட்ரி, அதுல ஒரு சக்சஸ் உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்களுக்கும் அது நீங்க தனித்தனியா உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில நடக்கணும்னு நினைச்சிருந்தாலும் சரி, இல்ல கூட்டு சேர்ந்து நடக்கணும்னு நினைச்சிருந்தாலும் சரி, எதா இருந்தாலும் ஒரு சக்சஸ். ஆனா நீங்க எது செஞ்சாலும் ஒன்னா சேர்ந்து செய்யணும். ஓகே, இப்போ ஒரு பிஸ்னஸ் வெஞ்சர், நீங்களும் உங்க ஃப்ரெண்டும் இருக்கீங்க, உங்களுக்காக நீங்க பார்த்துருக்கீங்க, 2 பேரும் ஏதோ பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா தனித்து பண்ணாம சேர்ந்து பண்ணும்போது நல்ல பதில் கிடைக்கும். ஓகே, அண்ட் நான் சொல்லியிருக்கேன், இந்த மாதிரிலாம் உங்க வாழ்க்கையில நடக்கணும். சன் கார்டுக்கு வரேன். நடக்கணும்னா முதல்ல நான் தர்மா ஆஃப் காலிக்கு ஒரு சில விஷயங்கள் சொன்னேன் தெரியுமா? சைக்கலாஜிக்கல் டிஃபரன்ஸ். அந்த டிஃபரன்ஸை நீங்க கொண்டு வாங்க. அப்பதான் நீங்க நினைச்சது எல்லாமே மேஜிக்கலா உங்க வாழ்க்கையில நடக்கும். புரிஞ்சுக்கோங்க. தானா எதுவுமே ஈஸியா அப்படி நடக்காதுன்னு சொல்ல முடியாது. பட் நம்ம இன்னொருத்தங்களை நினைச்சு நடக்கும்போது பார்த்தீங்களா பார்த்தீங்களா என்ன மாதிரி கார்டு வருது? ஸோ சன் கார்டு வந்துருச்சு. இந்த விஷயத்த நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா இந்த 2ம் நடக்கும் மேஜிக்கலா. சன் கார்டெல்லாம் வந்துருச்சுன்னா நம்ம அடுத்து காடை தொடவே தேவையில்லை. ஏன்னா அவ்வளோ ஸ்ட்ராங்கான எனர்ஜி. காடை தொட வேண்டான்றது வந்து அது வந்து சரியான விஷயம் கிடையாது. பட் அது வந்து ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜி. எஸ், நாங்கள் முன்ன பின்ன என்னெல்லாம் கார்ட்ஸ் வருது அப்படின்றத பார்ப்போம். பட் சன் கார்டு இஸ் ஹை ஆன் எனர்ஜி, பயங்கர ஹை எனர்ஜி. அண்ட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய வான்ஸ் கார்டு வரதையும் நான் பார்க்குறேன். ஸோ நீங்களே இப்போ வந்து ரொம்ப துருன்னு ஏதோ ஒரு விஷயத்த யோசிச்சுட்டு இருக்கீங்க, ரொம்ப ஹை ஆன் எனர்ஜியில் இருக்கீங்க. ஆர்கியூமெண்ட்ஸ் ஏதாவது இருக்கா உங்க உறவுல? ரொம்ப ஆர்கியூ பண்றீங்களோ? உங்க 2 பேருக்குள்ளேயே நிறைய வேறுபாடுகள், கருத்து வேறுபாடுகள் இருக்கா? நிறைய ஆர்கியூ பண்றீங்க. சின்ன சண்டைகள், பெரிய சண்டைகள்னு சொல்ல முடியாது, சின்ன சண்டைகள் நடக்குது. அப்போ நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப பிடித்தவர் உங்களை ஏமாற்றுறாரு, ஏதோ ஒரு விஷயத்துல உங்களை ஏமாத்துறாங்க அப்படின்ற எண்ணமும் உங்களுக்கு இருக்கு. பாத்தீங்கன்னா எவ்வளோ மேஜிக்கலா கார்ட்ஸ் வருதுன்னு கூட என்னால சொல்ல முடியல. இங்க பாருங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, சாரி, கிளியரா கேட்டுக்கோங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த அம்மாவை நம்புனீங்கன்னா உங்க வாழ்க்கை இப்படி இருக்கும். சக்சஸ் இருக்கும், நல்ல ஒரு ஹை எனர்ஜி இருக்கும், லைஃப்ல நிறைய விஷயங்களை நீங்க அச்சீவ் பண்ணுவீங்க. நீங்க எதிர்பார்க்குற ஹாப்பினஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். இந்த அம்மாவை நீங்க நம்பாம உங்க வாழ்க்கையில அந்த சைக்கலாஜிக்கல் டிஃப்ரென்ஸை தாண்டி வராம நீங்க இருந்தீங்கன்னா உங்க லைஃப் இப்படி இருக்கும். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். இதுல ஏமாற்றம் இருக்கும். ஸ்வோர்ட் இஸ் ஆல்சோ வெரி ஸ்விஃப்ட் எனர்ஜி. ஒரு ஏமாற்றம் இருக்கும். பார்த்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள். ஆஃப் லேட் உங்கள் உறவில் நிறைய சேஞ்சஸ் பார்க்குறீங்களா? நீங்கள் இப்போ ஒருத்தங்களை பற்றி யோசிச்சிருந்தீங்களா? நிறைய சேஞ்சஸ் பார்க்குறீங்களா? டேரோவில் வந்து அப்படியே பதில் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் வந்து நிறைய பிரச்சனைகளையே பார்த்துக்கிட்டு இருக்கிறனால ஐ திங்க் இட் இஸ் டைம் நீங்கள் அவங்கள வந்து ஒரு டிஃப்ரெண்ட் பர்ஸ்பெக்டிவ்ல, இவ்வளோ நாள் ஏமாத்துறாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்திருந்ததுன்னா இனிமே
இல்ல அவங்க ஏதோ ஒரு சூழ்நிலை கைதியா இருக்காங்கன்னு நினைச்சு பாருங்க. அவங்களுக்கு உங்களை இப்படி ட்ரீட் பண்ணணும்னு இல்லை, பட் ஏதோ ஒரு சூழ்நிலை கைதியா அவங்க இருக்காங்க அப்படின்றத பாக்குறேன். பட் உங்க பார்ட்னர் வந்து they are not bothered about anybody. யாரை பத்தியும் அவங்களுக்கு பெருசா கவலை இல்லை அப்படின்றதையும் பாக்குறேன், இன்க்ளூடிங் யூ. ஸோ இதுதான் அவங்க நேச்சர், இதுதான் அவங்க கேரக்டர் அப்படின்னு அக்செப்ட் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா உங்க லைஃப் சூப்பரா இருக்கும். இல்ல இவங்க இப்படி இருக்கக்கூடாது, இவங்களை நான் மாத்த போறேன், எனக்கு பிடிச்ச மாதிரி நான் மாத்த போறேன், இப்படியெல்லாம் நினைச்சீங்கன்னா லைஃப் டிஃப்ரெண்டா இருக்கும். நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு என்ன மாதிரி லைஃப் வேணும்? வாட் இஸ் த லைஃப் தட் யூ ஆர் லுக்கிங் ஃபார்? ஓகே, ஸோ இந்த அம்மாவை நம்புங்க. உங்களுக்குள்ள இருக்கிற அந்த சைக்கலாஜிக்கல் டிஸ்டர்பன்சஸ் எல்லாம் தள்ளி வைங்க. இல்லைன்னா அவங்க ஏமாத்துற மாதிரி தான் இருக்கும். ஆனா கண்டிப்பா உங்க பார்ட்னரா யாருன்னு தெரியல, இது ஒரு ஜென்ரல் ரீடிங். உங்களுக்கு பர்சனல் ரீடிங்ஸ் வேணும்னா ஸ்க்ரீன்ல தர வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. பட் உங்க பார்ட்னர் தான், நீங்க பார்ட்னரை விட நீங்க யாரை பத்தி யோசிக்கிறீங்களோ அவங்க ஏதோ ஒரு விஷயத்துல உங்களை ஏமாத்திருக்காங்க, இல்லை இப்போ நீங்க ஏமாந்துகிட்டு இருக்கீங்க. பாஸ்ட் ஏமாத்திருக்காங்க, இல்லை ஏமாந்துட்டு இருக்கீங்க, ஏதோ ஒன்று, சம்திங் இஸ் தேர். அது உங்களுக்கு தெரியும், பட் அதை அக்செப்ட் பண்றதுக்கு உங்க மனசு ஒத்துக்கலையோ, பட் ஏதோ இருக்குங்க, ஏதோ ஒரு ஏமாற்றம் இருக்கு. இந்த என்னை கேட்டா இந்த உறவை தாண்டி நீங்க வந்தா கூட ஒன்னா அக்செப்டன்ஸ், வேற வழி இல்லை, நான் கமிட் ஆயிட்டேன், நான் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு நீங்க அதை அப்படியே எடுத்துட்டு போகலாம். இல்லைன்னா இதுதான் எனக்கு நான் வந்து இதுக்கு மேல இந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து நான் இன்வெஸ்ட் பண்றது கஷ்டம் அப்படின்னா அதுக்கு மேலேயும் உங்க லைஃப் சூப்பரா இருக்கும். ஓகே, இது ஒரு ஜென்ரல் ரீடிங் தான். பட் எதுனாலும் பேசுங்க. பேசாம மனசுக்குள்ளேயே கஷ்டப்பட்டு மனசுக்குள்ளேயே நம்ம வழிகளை உருவாக்கிக்கிட்டு இருந்தோம்னா லைஃப் ஏதோ ஒரு இடத்துல நம்மளை கஷ்டப்படுத்திடும். உங்க வாழ்க்கையில மேஜிக் வேணும்னா உங்களுடைய முடிவுகளை நீங்களே எடுக்க ஆரம்பிங்க. அதுதான் உங்க வாழ்க்கைக்கான மேஜிக். இந்த ரீடிங் உங்களுக்கு கட்டாயமா ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். இதை வந்து உங்களுக்கு ரொம்ப தெரிந்த, ரொம்ப கன்ஃபியூஸ்டா இந்த நேரத்தில் இருக்கிற யாரோ ஒருத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஏதோ ஒரு கிளாரிட்டி அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அண்ட் இந்த ரீடிங்ல உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்தது அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. I'll be more than glad to read it. Thank you and bye from Aaron. As always, keep smiling. ஹாய் அண்ட் ஹலோ. நீங்கள் அபண்டன்ஸ் அப்படின்ற ஒரு கார்டை சூஸ் பண்ணி நம்ம ரொம்ப அழகாக குணதந்திரிகா அம்மா கார்டு எனர்ஜி நமக்கு வந்திருக்கு. வாங்க இந்த ரீடிங்கில் உங்களுக்கு என்ன மாதிரியான எனர்ஜி வரப்போகுதுன்னு பார்க்கலாம். நீங்கள் சொல்லுங்கள், காளிமா கார்ட்ஸ் உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும்? ஏன்னா ஒரு மருத்துவர், ஒரு சக்ராக்கு உகர்ந்த கார்டு உங்களுக்கு வந்திருக்கு. நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். ஏங்க கண்டிப்பாகவே உங்களுக்கு அபண்டன்ஸ் தாங்க. நிறைய அபண்டன்ஸ் உங்க வாழ்க்கையில உங்களை தேடி வரப்போகுது. அதை நீங்க எப்படி பயன்படுத்திக்க போறீங்க அப்படின்றதுதான் இங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். வாங்க மற்ற கார்ட்ஸையும் பார்த்துடலாம். வாவ், லெட் கோ. இப்போ உங்க முன்னாடிதான் கார்ட்ஸ் எடுக்கிறேன், ஷஃபில் பண்ணி எடுக்கிறேன். அண்ட் இந்த கார்டு வரும்போது நான் முதல்ல என்ன சொன்னேன்? லெட் கோ, சரண்டர் பண்ணிட்டு ஜஸ்ட் லெட் கோ. டெத் கார்டு. இன் டேரோ டெத் கார்டை பார்த்து பயப்படணுன்ற அவசியமே கிடையாது. நிறைய மாற்றங்கள், நீங்கள் எதிர்பாராத ரொம்ப சடனான சேஞ்சஸ் உங்கள் லைஃப்பில் வரப்போகுது. அண்ட் அந்த மாற்றங்கள் மிக மிக அவசியம் அப்படின்றத தான் நான் பார்க்குறேன். ரொம்ப முக்கியமான மாற்றங்களாக இருக்க போகுது. வாவ், சூப்பர். மாற்றங்கள் எங்கேருந்து தொடங்கணும் அப்படின்றதையும் நான் பார்த்துட்டேன். ஓ வாவ், ஏங்க உங்களுக்கு கண்டிப்பா ஒரு குட் நியூஸ் இருக்குங்க. என்ன குட் நியூஸ்ன்னு எனக்கு கேட்காதீங்க, நீங்க எதிர்பார்க்கிற ஒரு குட் நியூஸ். ஏன்னா இது ஒரு ஜென்ரல் ரீடிங், ஸோ ஐ வில் நாட் பி ஏபிள் டு டெல் யூ இது கண்டிப்பா கிடைக்கும் இது கிடைக்காதுன்னு. உங்களுக்கு பர்சனல் ரீடிங்ஸ் வேணா ஸ்க்ரீன்ல ஏதோ தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க, தட் ஐ கேன் டூ. பட் டேரோ ரீடிங்ல பட் கண்டிப்பா சொல்றேன், ஏன்னா எனக்கு இங்க 2 கார்ட்ஸ் தெரியுது. 2 கார்டுமே வந்து ரொம்ப என்ன சொல்றது, பிடிச்ச விஷயங்களை மேனிஃபெஸ்ட் பண்ணக்கூடிய கார்ட்ஸ். ஓகே, நீங்க என்ன ரொம்ப விரும்புறீங்களோ, இது நடந்தா நல்லா இருக்கும்ல அப்படின்னு நினைக்கிற ஒரு விஷயம், இல்ல ஏன்னா அதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, எனக்கா இது நடந்தது அப்படின்னு நம்ம கேட்போம்ல, அந்த மாதிரி நீங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்கக்கூடும். பட் நான் உங்களை கேட்குறேன், எஸ், நான் இந்த கார்டு ரீட் பண்ணும் போதும் அதுதான் கேட்டேன், இப்போ அதுதான் கேட்குறேன். ஏன்னா எனக்கு 2 கப் கார்டு வந்திருக்கீங்க பாருங்க, 2 கப் கார்ட்ஸ். ஆல்சோ உங்களுக்கு என் கூட டேரோ ரீடிங் கற்றுக்கணும்னா the next batch is going to start very soon. ஓகே, என்னோட ஸ்டூடெண்ட்ஸோட ரிவ்யூஸும் நான் உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ண முடியும்னா ஐ வில் see how I can do that. பட் யூ கேன் ஸ்பீக் டு தேம், இல்லை அவங்கக்கிட்ட மெசேஜ்
பண்ணி கேட்கலாம். ஐ கேன் சி ஹவ் ஐ கேன் டூ தட். பட் உங்களுக்கு டேரோ கற்றுக்கணுன்னா திஸ் இஸ் த டைம். மிக விரைவில் அடுத்த செட் ஆஃப் கிளாஸ் வரப்போகுது. ஓகே, தட் பீங் டோல்ட், ரொம்ப நான் அதை எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்ற ஒரு மாற்றம் உங்க வாழ்க்கையில நடக்க போகுது. அண்ட் அந்த மாற்றம் உங்க வாழ்க்கையவே திரும்பி பார்க்க வைக்க போகிறது. நிஜமே சொல்றேங்க, உங்க கார்ட்ஸ் வந்து ரொம்ப அழகா இருக்கு, ரொம்ப ஸ்பிரிச்சுவலா இருக்கு, கியூரியஸா இருக்கீங்க. இப்போ உங்க மைண்ட் எப்படி இருக்குன்னா துரு 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 துருன்னு இருக்கு. ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு இப்போ தெரிஞ்சுக்கணும். இது என்ன அது என்ன, ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ஆல்சோ உங்க வாழ்க்கையையும் உங்களுக்கு தெரிந்த வேற யாரோ ஒருத்தருடைய வாழ்க்கையை நீங்க கம்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க. ப்ராபப்ளி நீங்க வந்து நான் சொன்னேன்ல, உங்களுக்கு ரொம்ப பிடித்த ஒருத்தரை பத்தி கூட நினைச்சுக்கோங்கன்னு. அவங்கள பத்தி அவங்க வாழ்ற வாழ்க்கையையும் நீங்க வாழ்ற வாழ்க்கையையும் கொஞ்சம் கம்பேர் பண்ணி பாக்குறீங்களோ? அந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டு இருக்கீங்களா? டோன்ட் டூ தட். ஆல்சோ அவங்க கூட ஏதாவது சண்டை போட்டிருக்கீங்க, அவங்கள வந்து மன்னிக்கவே முடியாதுங்க, அவங்க என்ன ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டாங்க, எவ்வளவு தடவை நான் வந்து மன்னிக்கிறது, இப்படிலாம் கேக்குறீங்கன்னா ஒன் மோர் டைம். ஏன்னா ரீகன்சைலேஷனுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு இந்த கார்டில். மாற்றங்கள் உங்ககிட்ட மட்டும் இல்லை, அவங்க கிட்டயும் வரணும். பட் உங்ககிட்ட இருந்து வர வேண்டிய ரொம்ப முக்கியமான மாற்றம் வந்து உங்களுடைய கம்யூனிகேஷன்ல இருந்து, உங்களுடைய பேச்சுல இருந்து ரொம்ப முக்கியமான ஒரு மாற்றம் வர வேண்டியிருக்கு. இந்த மாற்றம் உங்க மனசுல இருந்தும் வரணும். மனசுல இருந்து உனக்காக நான் செய்யறேன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி உங்க மனசுல இருந்தும் இந்த மாற்றம் வரணும் உங்களுக்கு. அதுதான் இப்போ யூஆர் கியூரியஸ், ஏன் ஒரு சில விஷயம் நடக்குது, ஏன் நடக்க மாட்டேங்குது, இமோஷனலா இருக்கீங்க, உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இன்ஸ்பயர் ஆகுது, இனிமே நம்ம இதெல்லாம் செய்யணும், இனிமே நான் அதெல்லாம் செய்யணும், நிறைய விஷயங்கள் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. பட் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நினைக்கும் பொழுது ஐ ஜஸ்ட் வாண்ட் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் ஒன் திங். டோன்ட் எக்ஸ்பெக்ட். என்னங்க ரொம்ப ஈஸியா சொல்லிடுறீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாதன்னு. எக்ஸ்பெக்ட் பண்ணாத வாழ்க்கை ஒரு வாழ்க்கையா? கண்டிப்பா கரெக்ட். எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு வாழ்க்கையா? அப்போ அங்க நம்ம என்ன பாஸ் போடணும்னா, எதிர்பார்க்கிறது நல்லது, நடந்ததுன்னா ரொம்ப நல்லது. நடக்கலையா, சரி இது நடக்கலைன்னு அக்செப்ட் பண்ணிட்டு, ஒரு அவேர்னஸோட அக்செப்ட் பண்ணிட்டு போறது நல்லது. ஏன் நடக்கல, நான் செஞ்சேன், அவங்க செய்யல, இதுக்கா யாரும் ஹர்ட் ஆக போறது இல்லை. நீங்க வந்து தைரியமா உங்க பார்ட்னர் கிட்ட அதை சொல்ல போறது கூட கிடையாது. இதெல்லாம் நான் உனக்காக நான் செஞ்சேன்ல, நீ எனக்காக என்ன செஞ்சேன்னு நீங்க தைரியமா கேட்க போறீங்களா? இல்லையே. அப்ப எதுக்கு இவ்வளவு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க? உங்களோட பிரச்சனையே ஒண்ணு, நீங்க உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்கலன்னா தனிமையில போயிடுறீங்க. தனிமையில போயிட்டீங்கன்னா அதை வந்து மனசை திறந்து பேசுறதுக்கான வாய்ப்பை நீங்க அமைச்சுக்கவே மாட்டேங்கிறீங்க. ஸோ லெட் கோ, உங்க எக்ஸ்பெக்டேஷனை லெட் கோ. அதே மாதிரி உங்க உறவுலயே நிறைய சீக்ரெட்ஸ் இருக்குங்க. நீங்க ரெண்டு பேருமே ஷேர் பண்ணாத நிறைய சீக்ரெட்ஸ் இருக்கு உங்க ரகசியங்கள்ல. நிறைய பேர் வெளியில இருந்து பார்த்து சொல்லலாம்ப்பா, இன்னும் ஒரு ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்காங்க அப்படின்லாம் சொல்லலாம். ஆனா உங்களுக்கு அந்த ரிலேஷன்ஷிப்ல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கு, ஒண்ணுமே இல்லை அப்படிலாம் சொல்ல முடியாது, அதெல்லாம் சும்மா இருக்கு. பட் இன்னும் ஏதோ எதிர்பார்க்குறீங்க. அது என்னன்றது உங்க மனசுக்கு தான் தெரியும். உங்களுக்கு அபண்டன்ஸ் நிஜமாவே வேணும்னா ஓவரா இண்டல்ஜ் ஆயிக்காதீங்க. அந்த ரிலேஷன்ஷிப் ஒரு ரிலேஷன்ஷிப், அது ஓவரா இண்டல்ஜ் ஆகி நீ இருந்தாதான் நான் மூச்சுடுவேன், நீ இருந்தாதான் எவ்ரிபடி இஸ் அன் இண்டிவிஜுவல் டுடே, அதை அப்ரிஷியேட் பண்ணுங்க. ஆல்சோ உங்க வாழ்க்கையில இந்த உறவையும் தாண்டி நிறைய நல்ல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அது உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு தெரியுதா? நிறைய நல்ல விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடந்துகிட்டு இருக்கு. ஆனா நீங்க அதை ஃபோக்கஸ் பண்ற மாதிரி இல்லை. யூ டோன்ட் வாண்ட் டு see it also. கிராட்டிடியூட் வேணுங்க. இந்த கார்ட்ஸ் எல்லாத்துலயுமே நான் அதுதான் பாக்குறேன். நன்றி உணர்வை கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணிக்கோங்க. நன்றியோட இருங்க. சரி, நன்றியோட இருக்கிறதுனா எப்படி? ஓகே, என் வாழ்க்கை இவ்வளவு விஷயங்கள் இருக்கு, நான் இதுக்கெல்லாம் நன்றி சொல்றேன் அப்படின்றது. யூ ஷுட் ஃபீல் வெரி ஹாப்பி அபவுட் த திங்ஸ் தட் யூ ஹேவ். அது ரொம்ப ரொம்ப அவசியம். பட் இதெல்லாம் விட ரொம்ப ரொம்ப அவசியம் என்ன தெரியுமா? நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன், ஒரு பாதையில போறேன், நேர் பாதையில, அதை நான் வந்து பயம் இல்லாம தாண்டி போறேன். பயம் ஏதோ இன்னும் இதையும் சொல்லணும், இந்த உறவுல ஏதோ ஒரு விஷயம் உங்களை நல்லா பயமுறுத்திக்கிட்டே இருக்கு. எனக்கு என்ன பண்ணும் தெரியலன்னு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகி பயந்துருக்கீங்க. இது இந்த உறவுக்கு பாதிப்பை தான் உருவாக்கும், நல்லதா எதுவும் செய்யாது, பாதிப்பை தான் உருவாக்கும். ஸோ கண்டிப்பா ஃபோக்கஸ் ஆன் யுவர் கம்யூனிகேஷன். எது வேணும் எது வேணான்றதை தெளிவா சொல்லுங்க. இப்பவும் சொல்றேன், இந்த கார்டு எடுக்கும் போது நீங்க ரொம்ப கன்ஃபியூஸ்டா, ரொம்ப ஆங்ஷியஸா ஏதோ ஒரு விஷயத்துல இருக்கீங்கன்னு, அதே தான் இப்பவும் சொல்றேன். கன்ஃபியூஸ்டா ரொம்ப ஆங்ஷியஸா இருக்கீங்க, ரிலாக்ஸ், எவ்ரி திங் இஸ் கோயிங் டு பி ஆல் ரைட். அண்ட் நிறைய ஏதோ
நிறையான்னு சொல்ல முடியாது, அட்லீஸ்ட் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஏதோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஆப்பர்ச்சுனிட்டி உங்களை தேடி வரப்போகுது. மேக் த பெஸ்ட் யூஸ் ஆஃப் இட். அண்ட் லைஃப் உங்களுக்கு வந்து நிறைய பியூட்டிஃபுல் பிகினிங்ஸை கொடுக்கட்டும். ஓகே, இதை வந்து உங்களுக்கு ரொம்ப நெருங்கினவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்க யாரை பற்றி யோசிக்கிறாங்க, என்ன மாதிரியான லைஃப் இருக்க போகுது, சின்ன சின்ன விஷயங்கள் தாங்க, பட் அது நமக்கு நல்ல ஒரு எனர்ஜியை கொடுக்கும். அண்ட் நீங்கள் ஷேர் பண்ணும்போது அது இன்னும் இட் ஃபீல்ஸ் குட் ஃபார் தெம் ஆஸ் வெல். ஓகே, என்னை வந்து என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் bye from R, and as always, keep smiling.